இந்த சம்பவம் வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு நடந்த சம்பவம் இது. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்தது. என்னோட குடும்ப நண்பர் பேர் வந்து ஜனனி. அவங்க வந்து எனக்கு ஒரு 4 வருஷமாக தான் எனக்கு அவங்கள தெரியும். இந்த கதையை வந்து அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களோட தோழி பேர் வந்து பிரியா. அவங்களும் இவங்களும் வந்து ரொம்ப நாளாக வந்து பரதநாட்டியம் பழகிறதுலேருந்து தான் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஜனனி, பிரியா இருவருக்கும் பரதம் என்றால் உயிர். இன்னைக்கு மாசம் சொல்லி கொடுத்த ஸ்டெப் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுல பிரியா? எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அது அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். நான் எனக்கு ட்ரெயின் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். உனக்கு ஒன்றும் அரை முத்திரையே சரியாக வர மாட்டேங்குது. அதை நீ எப்படி பண்ண போகிற? நான் தப்பாக செஞ்சால் மாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருப்பாங்களே. ஜனனி, நான் தான் சொல்கிறேன்ல, உனக்கு ஒன்றும் முகபாவங்கள் கூட சரியாக வர மாட்டேங்குது. பரதம் என்பது ஒரு அழகான கலை. நான் பாரு அதை எப்படி உணர்ந்து பண்ணுறேன்னு என்னை பார்த்து கற்றுக்கோ ஜனனி. சரி. பிரியான்றவங்கள வந்து தான் எல்லாம் தெரியும், அவங்க தான் நல்லா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொறாமை குணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஜனனி மேலே. ஆனால் இது வந்து ஜனனிக்கு தெரியாது. பிரியாவுக்கு எப்போதும் தான் மட்டுமே சிறப்பாக ஆடுவதாக ஒரு கர்வம் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலேயே ஜனனியை ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருப்பாள். ஆனால் ஜனனி அதை ஒன்றும் பெரிதுபடுத்திக் கொள்ள மாட்டாள். மாறாக நாட்டியத்தை கற்றுக்கொள்வதில் மேலும் ஆர்வம் செலுத்துவாள். இதற்கிடையில் ஒரு நாள் ஜனனியையும் பிரியாவையும் கோவிலில் நடக்கும் நிகழ்ச்சிக்காக பரதநாட்டியம் ஆட அழைத்திருந்தார்கள். இருவருமே மகிழ்ச்சியோடு சம்மதம் தெரிவித்து அன்றைய நிகழ்ச்சியில் ஒன்றாக மேடையில் தோன்றி ஆடவும் செய்தார்கள். ஆனால் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருமே பிரியாவை காட்டிலும் ஜனனியின் அபிநயத்தையும் அவளின் சிறப்பான படைப்பையுமே ரசித்தவாறு பாராட்டவும் செய்தனர். இதை அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பிரியாவின் அப்பாவால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜனனியும் பிரியாவும் நல்ல பரதநாட்டிய டான்ஸாக நிறையா போட்டிக்கெலாம் போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து கோயிலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, பெர்ஃபார்ம் பண்ண போயிருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து ஜனனி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே உள்ளவங்களாம் பார்த்து ஜனனி ரொம்ப அழகாக ஆடுறாங்க, நல்லா செய்கிறாங்க, முகபாவத்தோடு ஆடுது இந்த பொண்ணுன்னு சொல்கிறப்ப பிரியாவோட அப்பாவுக்கு வந்து அதை கேட்குறப்ப அவரோட முகம்லாம் சரியில்லாமல் போச்சு. நம்ம மகன் நல்லா ஆடுதுன்னு சொன்னாலும் இல்லை ஜனனி தான் நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப பிரியா ஃபாதருக்கு வந்து அதால் ஏற்றுக்க முடியல அந்த ஒரு விஷயத்த. ஓ, நீங்களா? வாங்க வாங்க. எங்க அவங்க வரலையா? அவங்க வரலங்க. நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், அதை முடிச்சு நேரம் அங்கே வரேன். அப்படிங்களா? ஜனனி, அங்கிளுக்கு ஜூஸ் கலெக்ட் வாங்கம்மா. சரிம்மா. எங்க ஜனனியோட அப்பாவை காணோம், இன்னும் வரலையா? வர நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். சரி, விஷயத்துக்கு நேரடியாக வந்துடுறேனே. அடுத்த மாதம் பெரிய அளவில் ஒரு பரதநாட்டிய விழா நடக்க போகுது, உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம், ஜனனி கூட சொல்லிக்கிட்டு இருந்தா. அதில் பிரியாவும் ஜனனியும் ஆட போகிறாங்க, தெரியுமில்ல? அதுக்கு பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடுக்கணும். ஜனனியோட ஃபோட்டோ தேவைப்படுது. பேப்பர்லிங்களா? ஆமாம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏற்கனவே பிரியாவோட ஃபோட்டோவை கொடுத்துட்டேன். இப்போ ஜனனியோட ஃபோட்டோ தேவைப்படுது, கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ பிடிச்ச ஃபோட்டோ இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ இப்பயே போய் எடுத்துட்டு வரேன். இப்போ பிடிச்ச ஃபோட்டோ நல்லா இருக்கும், கொடுங்க. எடுத்துட்டு வரேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரியா அவங்க அப்பா வந்து ஜனனி வீட்டுக்கு வந்து ஜனனி அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோ வருது, அதில் வந்து ஜனனியும் பிரியாவும் டான்ஸ் ஆடலான்னு இருக்காங்க. பிரியாவோட ஃபோட்டோ நான் கொடுத்துட்டேன் பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு, ஜனனியோடைய ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க, அதையும் நான் அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்னோடனே ஜனனி அம்மா வந்து ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்ப நாள் பழங்கினவங்க தானே அப்படின்னு சொல்லி படத்தை கொடுத்தாங்க. தன் மகளின் படம் பேப்பரில் வரப்போகிறது என்ற மகிழ்ச்சியில் ஜனனியின் போட்டோவை நம்பிக்கையோடு பிரியாவின் அப்பாவிடம் தருகிறார். ஆனால் அந்த பரதநாட்டிய விழாவும் நடந்து முடிந்ததே தவிர பத்திரிகையில் போட்டோ வந்தபாடில்லை. விழாவிலும் கூட ஏனோ பிரியா ஜனனியோடு ஒன்றாக ஆட மறுத்து கடைசியில் இருவருமே தனித்தனியாகவே தங்களின் நடனத்தை வழங்கினர். சில நாட்களுக்கு பிறகு
அப்போ ஜனனி யோசிச்சாங்க, ஏன் பிரியா வந்து நம்ம கூட சேர்ந்து டான்ஸ் ஆடல, இவ்வளோ நாளாக எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஜனனி வந்து மறுபடியும் பிரியா கிட்ட போய் கேட்டாங்க, ஏன் வந்து சேர்ந்து ஆட மாட்டேறீங்க அப்படின்னு. அதுக்கு பிரியா எந்த காரணமும் சொல்லாமல் போனதுனால ஜனனி மட்டும் தனியாக டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் சென்று எப்போது மாதிரி அவங்க வந்து அவங்க தூங்க போகிற டைமில் அவங்க புத்தகம்லாம் எப்போதும் படிக்கிற பழக்கம் உண்டு, அதெல்லாம் படிச்சுட்டு அவங்க படுத்துட்டாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு கனவு. ஜனனி எப்போது உறங்கச் சென்றாலும் திடீரென ஜனனிக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வரத் தொடங்கின. ஏதோ ஒன்று தன்னை துரத்துவது போலவும் அதனிடமிருந்து தப்பிக்க தான் கதறி கதறி அழுவது போன்றும் அடிக்கடி தோன்றியது. இதனால் பதறிப்போய் எழுந்த ஜனனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று அறியாமல் மலங்க மலங்க விழித்துக் கொண்டிருந்தாள். அதன் பிறகு சரி, வெறும் கனவுதானே என்று ஜனனியும் அதை பெரிதுபடுத்தாமல் வழக்கம் போலவே தன் வேலைகளை கவனிக்கத் தொடங்கினாள். ஏதோ ஒன்று தன்னையும் கவனிக்கத் தொடங்கி இருப்பதை அறியாமல். அன்றிரவு அந்த கனவுல வந்து ஒரு கருப்பு உருவம், அது ஆம்பளால் மாதிரி தெரியுது, ஆனால் என்னன்னு சொல்ல தெரியல அவங்களுக்கு. ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு உருவம், அவங்கள ரொம்ப வேகமாக அவங்கள துரத்துற மாதிரியும், அவங்க அதை கண்டு பயந்து ஓடுற மாதிரியும், அவங்கள துன்புறுத்துகிற மாதிரியும், என்னை யாராச்சும் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு அவங்க சத்தம் போடுற மாதிரியும், அந்த மாதிரிலாம் அவங்க கனவு கண்டிருக்காங்க. ஆனால் அந்த கனவுல வந்து அவங்க வந்து சத்தம் போட்டிருக்காங்க, ஆனால் அவங்களால வந்து எதுவும் பேச முடியல. திடீர்னு அவங்க ஒரு கட்டம் எந்திரிக்கிறப்ப தான் தெரிஞ்சிச்சு அது வந்து கனவு அப்படின்னு. ஜனனிக்கு எப்போதும் இரவு நேரத்தில் நீண்ட நேரம் புத்தகம் படிக்கும் பழக்கம் இருந்து வந்தது. அன்றும் அப்படித்தான். அமைதியான அந்த இரவு நேரத்தில் ஏதோ ஒரு புத்தகத்தை மிக சுவாரஸ்யமாக படித்துக் கொண்டிருந்தாள். அப்போது திடீரென இந்த கனவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு நாள் அவங்க இரவில் புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஆனால் அவங்க அதை வந்து பெருசாக பொருட்படுத்திக்கல. அவங்க அந்த புக்கை படிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப ஆர்வமாக. மா 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 சீக்கிரம் வாங்கம்மா. மா 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 என்னம்மா, என்ன என்னாச்சு? ஏன் உடம்புல அப்படி நடக்குது? அங்கே யாரும் கவு தட்டின மாதிரி இருந்துச்சு. கதவு தட்டினாங்க. எங்கே? உடனே ஜனனியின் அம்மாவும் கதவை திறந்து பார்க்கிறார். அங்கே
ஜனனி நான் தான் சொல்கிறேன்ல உனக்கு ஒன்றும் முகபாவங்கள் கூட சரியாக வர மாட்டேங்குது. பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடுக்கணும். ஜனனியோட ஃபோட்டோ தேவைப்படுது. ஒன்றுமே இல்லை, இப்படி தான் இவ்வளோ நேரம் கண்ணை முழிச்சிட்டு இருந்தா கண்டதையும் கற்பனை பண்ண தோணும். பேசாம போய் படு. ஜனனிக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அதற்கு மேல் படிக்க தோன்றாமல் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு படுக்கச் சென்றாள். அதை பற்றி அதிகம் யோசிக்கவும் இல்லை. யோசிக்காததன் விளைவு மறுநாள் இரவும் விளையாட காத்திருந்தது. மறுநாள் இதே மாதிரி அவங்க புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறப்ப அன்றிரவும் அதேபோல் ஜனனி புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். மணி சரியாக 12 நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்போது மீண்டும் அதே சத்தம். இந்த முறை வீட்டின் இரும்பு கேட்டை வேகமாக தட்டுவது போல் கேட்கவே திருடனாக இருக்குமோ என்ற பயத்தில் தன் தாயாரை அழைக்கிறாள் ஜனனி. மா, என்ன ஜனனி பாதி தூக்கத்துல எழுப்பிக்கிட்டு? திருடவா? திருடனா? திருடன் என்று சொன்னதுதான் தாமதம். அவள் மீதியை சொல்லி முடிப்பதற்குள் ஜனனியின் அம்மா பதறியவாறு வெளியே பார்க்கிறார். ஆனால் அங்கே ஒரே நிசப்தம். உனக்கு என்னாச்சு ஜனனி? நேற்று ராத்திரி தூங்க விடல, இன்னைக்கு இப்படி. பேசாம போய் படு போ. ஜனனியின் தாயாரோ தூக்கம் கலைந்த கோபத்தில் ஜனனியை திட்டிவிட்டு படுக்கச் சென்றார். ஆனால் பாவம், ஜனனிதான் அன்று தொடங்கி தூக்கத்தை தொலைத்து விட்டிருந்தாள். அடிக்கடி யாரோ தன் காதுக்குள் பேசுவது போன்றும் ஒரே இரைச்சலாகவும் தோன்றவே அது ஜனனியை மேலும் நிம்மதி இழக்கச் செய்தது. இதனால் எந்த விஷயத்திலும் அவளால் கவனம் செலுத்த முடியாமல் போகவே அதற்கு மேலும் பொறுக்க முடியாத ஜனனி இது பற்றி தன் தாயாரிடம் கூறினாள். ஆனால் இவ்வளோ தூரம் சொல்லி அம்மா நம்ப மாட்டுறாங்களே, நம்ம தான் ஏதோ தேவையில்லாமல் எதுவும் நினச்சிட்டு இருக்கோமோ, சரி பரவாயில்ல நம்ம படுத்துருவோன்னு சொல்லிட்டு அவங்களும் படுத்துட்டாங்க அன்றைக்கி ராத்திரி. இந்த 2 சம்பவத்துக்கு அப்புறம் ஜனனி ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. இந்த விஷயத்த இதுக்கப்புறம் நம்ம யார்கிட்டச்சும் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களோட சகோதரர்கிட்டலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் அவங்க அம்மாட்டையும் அவங்க சொன்னாங்க. திடீர்னு உனக்கு என்னதான் ஆச்சு ஜனனி? மா நான் சொல்லலாம் நம்புங்கம்மா. நாங்களும் தான் இந்த வீட்டில் இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே கேட்கலையே. அதாம எனக்கும் தெரியல, ராத்திரின்னு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, பகல்னு எனக்கு பைத்தியமே பிடிக்குது. ஜனனி உண்மையை சொல்லு, யாரையும் விரும்புறியா? ஐயோ இல்லைம்மா. எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது. அதனால தான் உன் கவனம்லாம் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது, ஏதேதோ பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ இல்லைம்மா, ப்ளீஸ்மா நம்புங்கம்மா. ஜனனி அதை கேட்டு நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறோம், யாரும் எதுவும் கேட்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப மன வருத்தப்பட்டாங்க. யாருக்கிட்டையும் சொல்லாமல் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. ஜனனி எவ்வளவோ சொல்லியும் அதை அவளின் குடும்பத்தினர் நம்ப மறுத்தனர். அதுவே அவளை மேலும் பாதிக்கச் செய்தது. பிறகு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு தன் எண்ணங்களை திசை திருப்ப எண்ணி அன்றிரவும் புத்தகத்தை புரட்டிக் கொண்டிருந்தாள். ஆனால் அன்று நடந்ததோ வேறு.
இதே மாதிரி ஒரு நாள் வந்து அவங்க ராத்திரியில் புக்கு படிச்சிட்டு இருக்கிறப்ப வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்க ஜனனி மட்டும் தனியாக படித்துக் கொண்டிருந்தாள். அப்போது சரியாக பின்னிரவு மணி 1. திடீரென ஜனனிக்குள் ஓர் உணர்வு, ஏதோ ஒன்று தன்னையே கவனித்துக் கொண்டிருப்பது போல் தோன்றவே சுற்றும் முற்றும் பார்த்தாள். அப்போது தான் கண்டது உண்மையா பொய்யா என்று உணர்வதற்குள் பயம் உடலெங்கும் பரவத் தொடங்கியது. வீட்டில் உள்ளவர்களை எழுப்பி சொல்லலாம் என்று பார்த்தால் தன்னை நம்பாமல் மீண்டும் ஏசுவார்களோ என்ற எண்ணத்தில் அன்றிரவு முழுவதும் பயத்திலேயே உறக்கத்தை தொலைத்து விட்டிருந்தாள் ஜனனி. மறுநாள் காலை இது பற்றி தன் சகோதரர்களிடம் சொன்னபோது கூட அவர்களும் சிரித்து கேலி பேசினார்கள். அன்றிலிருந்து இது பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தாள் ஜனனி. ஆனால் ஒவ்வொரு இரவும் அவள் படும் துன்பத்திற்கு மட்டும் முடிவே இல்லாமல் போனது. இரவில் வந்து எப்போதும் இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் அவங்களால யார்ட்டையும் சொல்லவும் முடியல. அதே மாதிரி பகலில் அவங்க ஏதாச்சும் வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப இல்லை ஏதாச்சும் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவங்க காது கிட்ட வந்து ரொம்ப சத்தம் போட்டு அலற மாதிரி ஒரு கூச்சல் சத்தம், இல்லைன்னா அவங்க காதில் வந்து ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி அவங்களுக்கு கேட்கும். இரவு நீண்ட நேரம் விழித்திருப்பதால் தான் இப்படியெல்லாம் நடக்கிறதோ என்ற எண்ணத்தில் இனி வெகு நேரம் படிக்கக்கூடாது என்ற முடிவோடு அன்றிரவு சீக்கிரமே உறங்கச் சென்றாள் ஜனனி. அங்கே அவளுக்காகவே காத்திருந்தது அருவருக்கத்தக்க சம்பவம். இரவு பாதி உறக்கத்தில் இருந்த ஜனனி ஏதோ ஒன்று தன் காதருகே கிசு கிசுப்பதை போன்று உணரவே லேசாக கண்களை திறந்து பார்த்தாள். அப்போது ஏதோ ஓர் கருப்பு உருவம் தன் படுக்கையில் தனக்கு பக்கத்திலேயே படுத்திருக்க, அதை அவள் பார்த்த அந்த நொடியில் எழ முயற்சிக்க அந்த உருவம் ஜனனியை அழுத்தி பிடித்து அவளை அசைய விடாமல் செய்தது. ஜனனிக்கோ கத்த வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் கத்த முடியவில்லை. அவளின் பலம் முழுவதும் அன்று அந்த உருவத்திடம் மண்டியிட்டதுதான் மிச்சம். இதெல்லாம் வெறும் கனவு என்றும் ஜனனியால் ஒதுக்கிவிட முடியவில்லை. அதற்கு காரணம் அவள் உடலில் காணப்பட்ட கீறல்கள், அதனால் ஏற்பட்ட சொல்ல முடியாத வலி. இதையெல்லாம் எங்கே சொல்வது,
யாரிடம் சொல்வது என்ற வேதனையில் ஜனனியால் பரதத்திலும் வேலையிலும் சரிவர கவனம் செலுத்த முடியாமல் போனது. அவங்க உடம்புல உள்ள காயங்கள், அந்த கீறல்கள்லாம் பார்த்தோன்னு தான் அவங்க நம்ப ஆரம்பித்தாங்க. நம்மளுக்கு என்னமோ நடக்குது, நம்ம உடம்புல ஏதோ ஒன்று கெட்ட சக்தி இருக்குது, இந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குதுன்னு அவங்க நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ இரவு நேரத்தில் நம்ம ரொம்ப நேரம் புக்ஸ் படிக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கனவுலாம் வருது, இந்த மாதிரி நம்மளுக்கு நினப்பெல்லாம் இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம வெள்ளனை படுத்துருவோம் அம்மா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெள்ளனை படுத்துட்டாங்க. அன்றைக்கி அவங்க வெள்ளனை படுத்தோம். அன்றைக்கி அவங்களால வந்து நிம்மதியாக தூங்க முடியல. ஒரு நாள் ஜனனியின் தந்தை வெளியூருக்கு சென்றிருந்த காரணத்தினால் ஜனனியின் அம்மா ஜனனியை தனது அறையிலேயே படுத்துறங்கும்படி அழைக்க, அன்றுதான் இது நாள் வரை ஜனனி அனுபவித்து வந்த துன்பம் அவளின் தாயாருக்கும் தெரிய வந்தது. அப்படி ஒரு நிலையில் ஜனனி திணறியதைக் கண்ட பிறகுதான் மகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாக நம்பி உடனே அவளை ஒரு பூசாரியிடம் அழைத்துச் செல்ல முடிவு செய்தார். ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, என்னோட அனுபவத்தில் இதெல்லாம் சின்ன பிரச்சனை தான். நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சீங்கன்னா எல்லாம் சரியாக நடக்கும். சொல்லுங்க சாமி, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. பரிகாரம் செய்யணும். பொண்ணோட தோஷம் அது போகணும்னா நான் சொல்கிற பரிகாரத்தை நீ செஞ்சே ஆகணும். கண்டிப்பாக செய்கிறோம் சாமி. நாங்கள் என்ன செய்யணும்? அது என்ன தோஷம் சாமி? அது நடுநீச்சி தோஷம்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறவங்க ராத்திரி தூங்க முடியாது, கெட்ட கெட்ட கனவாக வரும், மூச்சு கூட திணறியா. என் பொண்ணுக்கு இந்த தோஷம் போவேன் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சாமி. நீங்கள் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. தோஷம் இருக்குது, அதனால் இந்த கனியெல்லாம் வச்சு குளிப்பாட்டினீங்களா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்களும் அந்த முயற்சி கைவிடாமல் அதையும் செஞ்சாங்க. சரியாக வரல. இதுக்கப்புறமும் நம்ம ஜனனியோட விஷயத்த வந்து நம்ம மூடி மறைச்சுமா, எங்கடா என் மகன் எனக்கு இல்லாமல் போயிருமோன்னு பயந்துக்கிட்டு அவங்க எல்லாருக்கூடையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி சொல்கிறப்ப அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க அந்த ஆண்டிகிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க மக பிரச்சனை, ஜனனி பிரச்சனை என்னான்னு. அப்போ அந்த ஆண்டி சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்கள் வேணால் அவங்கள போய் பாருங்கள், ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்னு. அப்பயும் அவங்க அம்மா வந்து அந்த முயற்சி கைவிடாமல் ஜனனியை கூட்டிகிட்டு அந்த ஆண்டியை பார்க்க போனாங்க. அந்த ஆண்டியை பார்க்க போனப்போ அந்த ஆண்டி வந்து எல்லா விவரங்களையும் அவங்க சொன்னாங்க. உங்கள் மகளுக்கு என்ன ஆச்சு, எதனால இப்படி இருக்காங்க, தோஷம்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து செய்வனு அப்படின்னு. அப்போ ஜனனி அம்மா வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. செய்வனியா, எப்படி இந்த மாதிரி யார் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்ல வரப்போ ஜனனியோட தோழி ஃப்ரெண்ட் பிரியா, அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அவங்களும் சேர்ந்து தான் அந்த மாதிரி செஞ்சது அப்படின்னு. ஜனனிக்கும் ஜனனி அம்மாவுக்கும் ரொம்ப ஷாக்காக போச்சு. என்ன இந்த மாதிரியா, என்னால் நம்ப முடியல, இது உண்மையாக இருக்காது அப்படின்னு. இல்லை, இதுதான் உண்மை, உங்கள் வீட்டில் இருந்து உங்களோட புகைப்படத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லப்ப அவங்க அப்போ தான் நம்ப ஆரம்பித்தாங்க. ஓ ஆமாவா, ஏன் எதனால இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு பார்க்குறப்ப பொறாமை. ஜனனிக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளை படிப்படியாகத்தான் தீர்க்க முடியுமே தவிர முழுமையாக போக்கிவிட முடியாது. காரணம், அவளை பின்தொடர்ந்த அந்த உருவத்திற்கு ஜனனியை மிகவும் பிடித்து விட்டதால் எளிதில் அவளை விட்டு அது போகாது. ஆனால் சில பூஜைகள் செய்தால் அதன் பாதிப்பிலிருந்து ஓரளவு தப்பிக்கலாமே தவிர முழுமையாக விடுபட வேண்டுமென்றால் ஒரே வழி அது ஜனனியின் திருமணம் மட்டும்தான் என்று அவரும் கூறிவிட்டார். அந்த ஆண்டி அந்த மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் அவங்களும் அதை மெதுவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஒரு 6 வருஷம் அவங்களுக்கு குணமாகறதுக்கு. அந்த 6 வருஷத்துக்கு அப்புறம்
அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை பார்த்து அவங்க திருமணம் செஞ்சு அவங்க இப்போ வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களோட உயிர் தோழி அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறப்ப அவங்க ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்துச்சு அவங்களுக்கு. அது ஒரு சமயம் அவங்க ரொம்ப ஆத்திரப்படுவாங்க அதை நினச்சி கூட. இப்படியும் ஒரு மனுஷாளுங்க இருக்காங்க இந்த உலகத்தில். பொறாமனால் செய்வனை செய்கிறது, ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி புண்படுத்தி பார்க்குறது, இதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப பயமாக இருக்குது, நம்ப முடியாத விஷயமா இருக்குது. ஆனால் இதெல்லாம் உண்மை.